அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பேபி ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோங்க. ஆனால் தெரியாதவங்க இதை கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியானது. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதோடு இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இந்த நெய் நல்லா சூடான பிறகு நம்ம உடனே அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சு நான் இங்கே ஒரு 3 ஸ்பூன் கேழ்வரகு மாவு வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கும்போது ஃபுல்லாகவே அடுப்பு ஸ்லிம்மில் வச்சுருங்க. இல்லைன்னா நம்ம இது அடி பிடிச்சிரும், கருகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இந்த கேழ்வரகு மாவோட ஃப்ளேவரு அந்த அடி பிடிச்சிருச்சுன்னா ஸ்மெல் வேறு மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்ம இது ரொம்ப சிம்மில் வச்சு இதை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கேழ்வரகு மாவை ஆட் பண்ணும்போது என்ன கலர் தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெய்யில் நல்லா வறுத்த பிறகு ஒரு நல்ல ஃப்ளேவர் ஒன்று வரும். இந்த மாவு அப்புறம் அந்த நெய் 2 சேர்ந்து அது வரைக்கும் இதை இப்படியே நல்லா வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இது கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதோட ஃப்ளேவரும் நல்லா வந்துருச்சு. இதுலேயே இந்த நெய்யிலே இந்த கேழ்வரகு மாவு நல்லா வெந்துடும். பாருங்கள், இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி வறுக்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வெல்லம் இந்த டிஷ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெல்லம் நான் ஒரு 100 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கேன். தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். வெல்லம் கரையட்டும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துடலாம். நமக்கு அந்த அடியில் கல் நிற்கும். இந்த சின்ன சின்ன தூள் மண் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் வெல்லத்தில். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு அதுக்கப்புறம் சேர்க்குறது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சின்ன சின்ன கட்டி மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஃப்ளேம்ஸ்லாம் வராது. இதோட இன்னும் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கேழ்வரகு மாவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சோம்னா அது நல்லா வெந்து வரும். இது பாருங்கள், இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு அந்த ஃப்ளேம்ஸ்லாம் வராது. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளேம்ஸ் அதை உடைக்க தெரியல அப்படின்னா கேழ்வரகு மாவு நம்ம முதல்ல வறுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி வறுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை கொதிக்க விட்டு அடுப்பு மேலே அதை இதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு ஸ்பூன் ஒரு சின்ன சிட்டிக்கு அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன். அதோட தண்ணி 1 கப் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி அப்போ தான் கட்டி சேராமல் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி தெரியலனா அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். அடுப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க தீ. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் கட்டி சேராமல் இருக்கும். நான் இங்கே தண்ணி சேர்த்த இடத்துல நீங்கள் பால் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இப்படியேவும் செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. சிம்பிளாக இருக்கும் இந்த ரெசிபி. இதோட ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை இறக்கிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இதை இப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நெய் லைட்டாக சூடு பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம கேழ்வரகு மாவு வறுக்கும் போது அதுக்கு முன்னாடியே ட்ரை ஃப்ரூட்ஸ் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்படியே கொடுக்கலாம். இது ஒரு நம்ம ரொம்ப இது சேர்த்து கொடுக்காம இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் விரும்பி சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுங்க. இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான பேபி ஃபுட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல ஹெல்த்தியான ரெசிபிக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.